இந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாரும் எங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அவங்க ஊர் திருவிழா, நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே எங்களை மரியாதையாக தான் நடத்துகிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எல்லாரும் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் திருநங்கையில் வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க, எங்களை ஒரு தெய்வமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க இங்கே இருக்க மக்கள் எல்லாம். பொதுமக்கள் மனிதத்தில் என்ன புரிதல் வேணும்னா ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. முதலையெல்லாம் வந்து ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால் குவாகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கேலி கிண்டல் ஆலிங்கனமாக பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. திருநங்கைகள் கூட வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் ஆன்மீகத்தோடு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இன்னும் நாளடைவில் வந்து அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு திருநங்கைகளுடைய உலகளாவிய ஒரு ஆன்மீக தலமாக இது வந்து உருப்பெறும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதற்கான முயற்சிகளில் தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு படுவேகமாக வேலை செஞ்சிட்ருக்கு. எங்களுக்கு செப்பரேட்டான வே கொடுத்துருக்காங்க. கூத்தாண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக வந்து அவரை நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த டைம் எல்லாமும் வெயில் படாமல் இருக்கிறதுக்காக கூரையெல்லாம் போட்டு ஃபேன் இதெல்லாமே வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயில் நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக நான் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.